வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டியூட்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் HTML லாங்குவேஜ் ஃபுல் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி HTML லாங்குவேஜ் தெரியலனாலும் பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக HTML லாங்குவேஜ் வந்து இந்த ஒரு வீடியோவில் கற்றுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் HTML இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். ஸோ மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஒபேரா மினி, கூகுள் குரோம் இதெல்லாமே ப்ரௌசர்ஸ். ஸோ ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம், அட்ரஸ் பாரில் போயிட்டு www.google.com அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது ஒரு URL. ஓகே, URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த HTTPS அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ப்ரோட்டோகால். அதுக்கப்புறம் :// வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் டொமைன் நேம் இருக்கும், www.google.com. இந்த கூகுள் அப்படின்றது தான் டொமைன் நேம், www வேர்ல்டு வைடு வெப். ஓகே, இது முக்கியமானது என்ன அப்படின்னா டொமைனே முக்கியம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் .com அப்படின்றது கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்றத குறிக்கும். அதாவது கூகுள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் வெப்சைட் அப்படின்னு குறிக்கும். இதே நீங்கள் .org போட்டீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் வெப்சைட் அப்படின்றத குறிக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பல பக்கங்கள் இருக்கும், அதாவது பல வெப் பேஜஸ் வந்து இருக்கும். கூகுள்ன்றது ஒரு வெப்சைட். அப்போ நீங்க கூகுள் கொடுத்து என்டர் பண்ணோன்னே ஓப்பன் ஆகுது இல்லையா, அது ஒரு பக்கம். ஓகே, அது ஹோம் பேஜ். ஸோ நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல ஒரு கண்டென்ட் கொடுத்து என்டர் பண்றீங்க அப்படின்னா அது இன்னொரு பக்கத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட்டை வந்து காட்டும் இல்லையா, அது ஒரு வெப் பேஜ். ஓகே, அப்ப பல வெப் பேஜ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். இந்த வெப் பேஜை வந்து டிசைன் பண்றவருடைய பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜை சூஸ் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு HTML ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ். இது வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு பயன்படுது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து HTML லாங்குவேஜ் பயன்படுத்தி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றாருன்னா அது ஒரு வெப் பேஜா வந்து மாறும். அப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு பல HTML ஃபைல்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணணும். வெப் டெவலப்மெண்ட் இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு ஒர்க் இருக்கும், ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க், இன்னொன்னு பேக் அண்ட் ஒர்க். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் மட்டும்தான். அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்றதும் அண்ட் ஒரு யூசர் போயிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ற அளவுக்கு அதை வந்து கிரியேட் பண்றது தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய ஒர்க். HTML போறதுக்கு முன்னாடி வெப்சைட், வெப் பேஜ் இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ இப்போ HTML லாங்குவேஜ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இது ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஃபைலை பேஸ் பண்ணது. அதாவது நம்ம ஒரு நோட் பேட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி சேவ் பண்றோம் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட் ஃபைலா .txt ஃபைலா கிரியேட் ஆகும். அப்போ நம்ம வந்து HTML டெக்ஸ்ட் எடிட்டர்ல தான் நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். என்ன மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நோட் பேட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரெண்டிங் அட்வான்ஸ்டா பயன்படுத்தப்படுது எல்லாராலையும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ட்டு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கு. இதை டவுன்லோட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம பயன்படுத்தி நம்ம HTML எல்லாமே உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட போறேன். ஸோ HTML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன். அப்போ அதோடைய அவுட்புட் எங்க டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர்ல தான் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போறோம். இப்போ டெக்ஸ்ட் எடிட்டர்ல தான் நம்ம வந்து எடிட் பண்றோம் இல்லையா. அப்ப டெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணும்போது .txt தான் சேவ் பண்ணும். அப்ப .txt ஃபைல ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுமா அவுட்புட் அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது. அப்ப உங்களுடைய HTML ஃபைல வந்து ஃபைல் நேம் கொடுப்பீங்க இல்லையா, அது வந்து .html அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணா மட்டும்தான் அது ஒரு HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணும் ப்ரௌசர், உங்களுக்கு அவுட்புட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டும்.